சுவாமி யதீஸ்வரானந்தர் எழுதிய தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும் என்ற நூலிலிருந்து இறைவன் பற்றிய சரியான கண்ணோட்டமும் அவனது அருளும். நாம் ஏன் பிறந்தோம்? நமது இயல்பின் பொருள் என்ன? நாம் அனைவரும் தூலப் பொருட்களால் செய்யப்பட்டவர்கள் என்றும் வலிமையான விதிகளில் வேறு வழியில்லாமல் மாட்டிக்கொண்டுள்ளோம் என்றும் மேற்கத்திய நாடுகளில் பலர் எண்ணுகிறார்கள். மனிதன் தவறுதலாக பிறந்துவிட்டான் என்றும் சிலர் எண்ணுகிறார்கள். மனம் சூட்சும பொருட்களால் ஆனது என்று நிரூபிக்கவும் அதற்கு ஓர் ஆன்மீக லட்சியத்தை கொடுக்கவும் சில சிறந்த அறிவியல் அறிஞர்கள் முயற்சிக்கின்றனர். அத்தகைய குழப்பமான கருத்துக்களுக்கு நடுவிலும் மேற்கத்திய சமயங்கள் எல்லாம் எப்படியோ தங்களது பழைய கருத்தான சூன்யத்திலிருந்து படைப்பு மற்றும் ஆதி பாவம் ஆகியவற்றையே பிடித்து கொண்டிருக்கின்றன. ஆன்மா நித்தியமானது என்பதில் பௌத்தர்கள் பலரும் நம்பிக்கையற்றவர்கள். மாறுகின்ற பொருட்களின் சேர்க்கையால் ஆனவனே மனிதன் என்றும் அஞ்ஞானத்தை மூலமாக கொண்ட ஆசைகள் காரணமாக அவன் பிறப்பு இறப்பு என்னும் சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கிறான் என்றும் அவர்கள் எண்ணுகின்றனர். அவர்கள் மனித வாழ்க்கையை ஓடுகின்ற நதிக்கும் எரிகின்ற தீபத்திற்கும் ஒப்பிடுகின்றனர். மாறும் தன்மைக்கு அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் அளிக்கின்றனர். மனிதனின் உள்ளிருக்கும் மாறாத பரமாத்மாவை காண தவறிவிட்டனர். மனம் ஒரு துணை பொருள். கல்லீரல் பித்து நீரை சுரப்பது போன்று நேர்த்தியான மூளையும் எண்ணங்களை துணை பொருளாக தோற்றுவிக்கிறது என்று கருதுவதை நவீன உளவியல் அறிஞர்கள் பலரும் விட்டுவிட்டனர். அவர்களில் பலரும் உடல் எவ்வளவு சத்தியமோ அந்த அளவிற்கு மனமும் சத்தியம் என்று கருதுகின்றனர். ஒரு தனி மனிதன் உடலுடன் சேர்ந்த மனம் அன்று, அல்லது மனத்துடன் சேர்ந்த உடலும் அன்று. மாறாக மனமும் உடலும் சேர்ந்த ஒரு கூட்டு கலவையே தனி மனிதன் என்று கூறுகிறார்கள். சில சிந்தனையாளர்கள் மேலும் ஒரு படி மேலே செல்கிறார்கள். மனம் பொருட்களால் செய்யப்பட்டது அல்ல. அதை பார்க்க முடியாது, தொட முடியாது, அளக்க முடியாது, நெருக்க முடியாது என்றும் மனம் ஆன்மீகமயமானது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரை தனது உடலை விட மனதையும் அதன் தேவைகளையும் உயர்வாக கருதுபவனே ஆன்மீக மனிதன். உடல் இறந்த பிறகும் மனம், அதாவது ஆன்மா உயிர் வாழ்கிறது என்று ஆன்மீக மனிதன் எண்ணுகிறான். மனமே செயல்புரிவதை தூண்டும் உந்து சக்தியாக விளங்குகிறது. மனதின் குணங்களுக்கு ஏற்ப ஒரு மனிதன் நடந்து கொள்ளும் விதத்தின் மொத்த தொகுப்பே அவனது ஆளுமை. ஆனால் தனது மனதின் ஆற்றலை வெளிப்படுத்த அவனுக்கு உடல் தேவைப்படுகிறது. மனிதனை மனம் கொண்ட உயிரினம், அதாவது மனமும் உணர்ச்சிகளும் கலந்த கலவை என்று எண்ணுவதுடன் மேற்கத்திய மன ஆராய்ச்சி பாதையில் நின்றுவிடுகிறது. இந்துக்களின் கண்ணோட்டம் மிகவும் ஆழமானது. மனிதனின் தன்மை மிகவும் சிக்கலானது. மனிதனின் உண்மை இயல்பு சத்திய பொருளான சைத்தன்யமாகும். அதுவே சூட்சும சரீரமான மனதாலும் தூல சரீரமான உடலாலும் போர்த்தப்பட்டுள்ளது. தூல உடல், சூட்சும உடல் இவற்றை விட ஆன்மா வேறானது. சூட்சும உடல் தூல உடலை விட நீண்ட நாட்கள் இருக்கக்கூடியது. ஆன்மா முக்தி அடையும் போது சூட்சும உடலும் களையப்படுகிறது. சூட்சும உடலுடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டுள்ள ஜீவன் பிறவி எடுக்கும்போது தூல உடலுடன் ஐக்கியப்படுத்தி கொள்கிறது. இறப்பு என்பது தூல உடலிலிருந்து சூட்சும உடலை பிரிப்பதாகும். முக்தி என்பது ஆன்மாவை சூட்சும உடலிலிருந்தும் பிரிப்பதாகும். இந்துக்களின் அத்தகைய கண்ணோட்டம் ஓர்பியஸின் பாடல்களில் எதிரொலிக்கின்றன. மனிதன் பூமியின் குழந்தை, நட்சத்திரங்கள் மிகுந்த சொர்க்கத்தின் குழந்தை. இறைவனின் உருவத்தில் மனிதன் உருவாக்கப்பட்டு சில நாட்கள் உடல் என்னும் கோவிலில் வைக்கப்பட்டிருப்பதாக யூத கிறிஸ்தவர்களின் பைபிளில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பகவத்கீதையும் பின்வருமாறு கூறுகிறது: உடலை அடைந்த ஆன்மா சிறுவன், இளைஞன், முதியவன் என்று பல நிலைகளையும் கடந்து செல்வது போன்றே மற்றொரு உடலுக்கும் செல்கிறது. ஒரு மனிதன் தனது கிழிந்த உடைகளை மாற்றி புதிய உடைகளை அணிவது போன்று உடலில் இருக்கும் ஆன்மாவும் நைந்து போன உடலை துறந்து புதிய உடலை ஏற்கிறது.
தனது அண்ணனின் மகன் இறந்ததைக் கண்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் பின்னர் அந்த நிகழ்ச்சியை உரையிலிருந்து கத்தியை உருவி எடுத்தது போல் இருந்தது என்று விளக்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சில நேரங்களில் தனது ஆன்மாவும் தனது தூல உடலிலிருந்து வெளியேறுவதை கண்டிருக்கிறார். அவர் வாழும் காலத்தில் அவர் எங்கோ இருக்கும்போதே அவரது பல பக்தர்கள் அவரை தங்கள் அருகில் கண்டிருக்கிறார்கள். அவரது துணைவியான அன்னை ஸ்ரீ சாரதாதேவியும் தனது ஆன்மா தனது உடலை துறந்து உயர்ந்த ஆன்மீக நிலைகளுக்கு மேலெழுவதை கண்டிருக்கிறார். அந்த நிலையிலிருந்து கீழிறங்கும்போது தனது உடலில் மீண்டும் புகுவதற்கு அவரது ஆன்மா முதலில் விரும்பவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் நூலில் ஒரு காவல்காரர் தனது கைகளில் விளக்கை எடுத்துக்கொண்டு இரவில் காவலுக்கு செல்வதை பற்றி படித்துள்ளோம். அந்த காவல்காரனின் முகத்தை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் தனது கையில் உள்ள விளக்கின் ஒளியால் அவர் மற்றவர்களின் முகங்களை காணலாம். காவல்காரனது முகத்தை காண விரும்பினால் அந்த விளக்கை அவரது முகத்தை நோக்கி திருப்பும்படி அவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதேபோன்று இறைவனை காண விரும்பினால் அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார். இறைவா, ஞான ஒளியை கருணை கூர்ந்து உம்மீது ஒருமுறை திருப்பு, நான் உன்னை பார்க்கிறேன். மேலும் தொடர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார், வீட்டில் விளக்கு எரியாவிட்டால் அது வறுமையின் அடையாளம். ஆகவே இதய வீட்டில் ஞான விளக்கை ஏற்றி வை என்று கூறுவார். சுயமுயற்சி, ஆன்மீக இயக்கம், விடாமுயற்சி இவற்றின் வடிவில் இறையருள் நமக்கு வருகிறது என்று ஆன்மீக ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். அவை சாதகனை இறையருளை நேரடியாக அனுபவிக்க செய்கிறது. அதுவே ஜீவனுக்கு இறைவன் அல்லது பிரம்மத்துடன் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. இந்து சாஸ்திரங்கள் பின்வருமாறு கூறுகின்றன. ஒரு மனிதன் தன்னை தனது உயர்ந்த ஆன்மாவின் மூலம் கைதூக்கி விட வேண்டும். அவன் தன்னை பலவீனனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. முறையாக பயிற்றுவிக்கப்பட்ட மனம் அவனுக்கு நண்பனாகிறது. இல்லாவிட்டால் அதுவே அவனுக்கு எதிரியாகவும் ஆகிவிடுகிறது. மனிதர்களுக்கு அவனது மனமே பந்தத்திற்கும் முக்திக்கும் காரணமாக விளங்குகிறது. இவ்வளவு கூறியிருந்தும் இந்துக்கள் பலரும் விதியை நம்புபவர்களாகவும் அதிர்ஷ்டத்தின் தயவை அண்டி நிற்பவர்களாகவும் இருக்கிறார்கள். வானத்தில் இருக்கும் உனது பிதா பூரணத்துவம் பெற்று விளங்குவதைப் போன்று நீயும் விளங்குவாய் என்று இயேசு கிறிஸ்து உபதேசித்திருந்தாலும் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் உள்ளார்கள். ஆன்மீக சாதனைகளை செய்ய வேண்டும் என்பதையே அவர் அப்படி குறிப்பிட்டார். ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை கூப்பிடுபவர்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கும் பரமபிதாவின் விருப்பத்தை பூர்த்தி செய்பவனே சொர்க்கத்தில் நுழைவான் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். செயல்பாடுகளுடன் கூடிய ஆன்மீக வாழ்க்கையை, தீவிர போராட்டங்களும் முயற்சிகளுடனும் கூடிய வாழ்க்கையை இயேசுநாதர் உபதேசித்தார். சிறந்த கிறிஸ்தவ சாதகர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையையே வாழ்ந்தார்கள். இருந்தாலும் பாவ மன்னிப்பு, பாவம், எளிதில் ஆண்டவனை அடைதல் என்றெல்லாம் கிறிஸ்தவ மதத்தில் புகுந்துவிட்ட கருத்துக்களுக்கு அளவுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அதனால் புற உலகில் வெற்றிகரமாக செயல்புரியும் மனிதர்கள் பலரும் ஆன்மீக வாழ்க்கையில் தங்களால் எதுவும் சாதிக்க முடியாது என்று எண்ணி தங்களையே மயக்கிக் கொண்டார்கள். சிறந்த சாதகர்கள் வலியுறுத்திய ஆன்மீக சாதனைகள் அனைத்தையும் அந்த மயக்கம் தகர்த்து விட்டது. அதன் விளைவாக உலகியலை நோக்கி சக்தி பெரிய அளவில் செலுத்தப்பட்டது. உலகியல் வெற்றிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆன்மீக லட்சியத்தை உதறிவிட்டு தற்போதைய நவநாகரிகம் அழிவை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் கடப்பதற்கு முன் சரியான வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் அதை நம்மால் தடுத்துவிட முடியும். ஒரு குடிகாரன் நீதிபதியின் முன்பு அழைத்து வரப்பட்டான். நீதிபதி அவனை அழைத்து வந்த காவலரிடம், இந்த கைதி மது அருந்தியிருக்கிறான் என்று ஏன் நீ நினைக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த காவலாளி கூறினான், இவன் வண்டி ஓட்டுநரிடம் வாதம் செய்து கொண்டிருந்தான் என்றார். அதில் எந்த தவறும் இல்லையே என்றார் நீதிபதி. அதற்கு அந்த காவலாளி கூறினான், ஆனால் அங்கு வண்டி ஓட்டியே இல்லையே என்றான். நம்மில் பலரும் அதுபோன்றே நடந்து கொள்கிறோம். நமது ஆன்மீக வாழ்க்கையையும்
தார்மீக வாழ்க்கையையும் அழிப்பதற்கு தயாராக இருக்கும் பயங்கரமான எதிரிகள் நமக்கு உள்ளேயே இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டோம். உணர்ச்சிகள் என்னும் மதுவை அருந்தியவர்களாக நாம் எங்கும் எதிரிகளை காண்கிறோம். நமது வலிமை முழுவதையும் பயன்படுத்தி அவர்களுடன் சண்டையிடுகிறோம். நமது அகங்காரம் மற்றும் ஆசைகளுடன் போராடி வெல்வதற்கு நாம் நமது சண்டையிடும் திறமையை நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். அஞ்ஞானம் மற்றும் அழிவை கொடுக்கும் சம்ஸ்காரங்கள் என்னும் மதுவை அருந்தியுள்ள நமக்கு அவையே பெரிய எதிரிகள். மனிதன் தன்னை தனது அகங்காரத்துடன் தவறாக ஐக்கியப்படுத்திக் கொள்வதாக சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். தன்னை பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றம். அகங்காரம் ஒரு நோய். அது பூரணத்திலிருந்து ஒருவனை பிரித்து விடுகிறது. மனித குலத்திடமும் ஆன்மாவிடமும் உள்ள தொடர்பை அது இழந்துவிட்டது. அதுவே உண்மை ஆன்மா. அஞ்ஞானம் என்னும் மதுவை அருந்தியதால் உலகமே மனநோயாளி ஆகிவிட்டது என்று இந்திய பழமொழி ஒன்று கூறுகிறது. அகங்காரம் அழியும்போது எல்லா துயரங்களுக்கும் முடிவு ஏற்படுகிறது என்றும், அகங்காரம் இருக்கும் வரை மனிதன் ஞானத்தையும் முக்தியையும் அடைவதில்லை என்றும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறியுள்ளார். அத்துடன் அவர், பந்தங்களால் கட்டுப்பட்டவன் ஜீவன், பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவன் சிவன் என்று கூறுகிறார். அஞ்ஞானத்தின் காரணமாக ஜீவன் எப்படி அலைக்கழிக்கப்படுகிறான் என்பதை சிறந்த யோகாச்சாரியரான பதஞ்சலி மகரிஷி கூறுகிறார். அஞ்ஞானம் இல்லாத பொருள் அன்று, ஏனெனில் அது அகங்காரம் என்னும் மாயையை தோற்றுவிக்கிறது. அகங்காரம் பற்றை ஏற்படுத்துகிறது, பற்று வெறுப்பை ஏற்படுத்துகிறது. சங்கிலி தொடர் போன்று ஏற்படும் இந்த விளைவுகளின் பலனாக வாழ்க்கையின் மீது பிடிப்பும் அதனால் துன்பமும் ஏற்படுகின்றன. அகங்காரத்துடன் கூடிய வாழ்க்கை ஆன்மீகத்திற்கு நோய் போன்றது. எல்லா ஆன்மீக பாதைகளும் அகங்கார நோயை குணப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்துக்களின் சாஸ்திரங்களில் அந்த பாதைகளே யோகங்கள் என்று கூறப்படுகின்றன. முதலில் கர்மயோகம், அதாவது தன்னலமற்ற தொண்டு. அதில் எல்லா செயல்களின் பலன்களும் பரமாத்மாவிடம் பணிவுடன் அர்ப்பணம் செய்யப்படுகின்றன. படிப்படியாக எல்லாவித செயல்களும் ஆன்ம சமர்ப்பணமாகவே மாறிவிடுகின்றன. அதன் மூலம் தன்னலமிக்க அகங்காரம் வெற்றி கொள்ளப்படுகிறது. மனதின் பல்வேறு உயர்ந்த நிலைகளில் மனதை ஒருமுகப்படுத்தும் ராஜயோகம் என்னும் பாதையும் உள்ளது. சற்று பகுத்தறியும் போது ஆன்மா தன்னை அகங்காரம் அன்று என்பதையும் மனமும் அன்று என்பதையும் அறிகிறது. அவற்றை விட வேறான சைத்தன்ய வஸ்து என்பதையும் அறிந்து கொள்கிறது. ஆன்மாவின் உண்மை இயல்பை தியானித்து ஆன்மீக சாதகன் தனது அகங்காரத்தை விட்டொழிக்க முயற்சி செய்கிறான். ஆன்மாவை உடல் மற்றும் மனதுடன் தொடர்புபடுத்தி மயக்கும் பெரிய மாயையை அதுவே அளிக்கிறது. ஞானயுகத்தில் ஆன்மீக சாதகன் இன்னும் ஒரு படி மேலே செல்கிறான். ஜீவ சைத்தன்யத்திலிருந்து அவன் பரமாத்ம சைத்தன்யத்திற்கு செல்கிறான். அவனது அகங்காரம் பிரம்மத்தில் கரைந்து விடுகிறது. ஞானயுகத்தில் அகங்காரத்தின் சூட்சும வடிவமும் அழிந்து விடுகிறது. ஆனால் நாம் வாழும் இந்த கலியுகத்தில் பக்தி யோகமே நாம் பின்பற்ற எளிய மார்க்கம். அதில் ஆன்மீக சாதகன் இறைவனை தந்தையாகவும் தாயாகவும் நண்பராகவும் துணையாகவும் ஆழ்ந்த அன்புடனும் தன்னையே அர்ப்பணித்து கொள்ளும் மனநிலையுடனும் வழிபடுகிறான். இறைவனுக்கு தொடர்ந்து சேவை செய்வதே வாழ்க்கையாகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஏதோ இரண்டொருவருக்கு சமாதி நிலை ஏற்பட்டு நான் போய்விடுகிறது என்பது உண்மைதான். ஆனாலும் அநேகமாக நான் மறைவதே இல்லை. நான் என்பது அடியோடு போகாது என்றால் அந்த போக்கிரி பயல் சேவக நானாக இருந்து தொலையட்டும் என்று கூறுகிறார். பக்தி மிகுந்த சேவை மூலம் அகங்காரம் தனது கெட்ட இயல்புகள் படிப்படியாக நீங்க பெற்று அதுவே ஓர் உயர்ந்த ஜீவனாக மாறி இறைவனின் திருக்கரங்களில் கருவியாக செயல்படுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் வார்த்தைகளில் பழுக்காத நான் தீங்கு விளைவிக்காத பழுத்த நான் ஆகிவிடுகிறது. உடலிலிருந்து மட்டுமல்லாமல் மனதிலிருந்தும் ஆன்மா வேறானது என்பதை நம்மால்
உண்மையில் உணர முடியும். யோகம் கூறும் தார்மீக வாழ்க்கையையும் ஆன்மீக சாதனைகளையும் ஒருவன் பழகும்போது அவனது உடலில் பகுக்க முடியாத பரமாத்மாவே ஜீவாத்மாவாக உறைவதை நன்கு உணர்கிறான். பகுக்கப்பட்டிருப்பது ஜீவாத்மா அன்று, தனி மனிதனின் மனமே பகுக்கப்பட்டுள்ளது. பகுக்கப்பட்டதாக கருதுவதற்கு காரணம் மனதில் ஏற்பட்ட பிளவே ஆகும். பண்பாட்டுடன் கூடிய தார்மீக வாழ்க்கையும் ஆன்மீக சாதனைகளும் நம்மில் ஒரு புதிய ஞானத்தை, உள்ளுணர்வை ஏற்படுத்துகிறது. அதுவே நாம் உடல் என்று மனமும் அன்று என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நமது எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் சாட்சியாக நம்மால் இருக்க முடியும். உபனிஷதமும் புலன்கள் மூலமாக ஆன்மா தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது, புலன்கள் ஆன்மாவின் கருவிகள் என்று கூறுகின்றன. ஆன்மாவை உடலிலிருந்து வேறுபடுத்த முடியும் என்பதையும், மனித வாழ்க்கையின் வரையறைகளால் நாம் உண்மையில் பந்தப்படவில்லை என்பதையும் உணர்வது மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கும். நமது இயல்பை பற்றிய இந்த உண்மையை மறந்து நம்மை நமது அகங்காரத்துடன் ஐக்கியப்படுத்தி கொள்ளும்போது நாம் இயற்கையின் கைகளில் விளையாட்டு பொம்மைகள் ஆகிறோம். அகங்காரத்தை மையமாக கொண்ட மனிதன் ஒரு துடுக்கான குழந்தையின் கைகளில் இருக்கும் பந்து போன்றவன். அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. அவன் இயற்கை சக்திகளின் தயவில் வாழ்கிறான். அதிக அகங்காரம் கொண்டவர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை மிகவும் கடினம். அவர்கள் தங்களது கீழான உணர்ச்சிகளை பெரிதாக எண்ணி அவற்றை பின்பற்றுகிறார்கள். தங்களுக்குள் ஒலிக்கும் ஆன்மாவின் சிறிய ஒலியை கேட்க அவர்கள் ஒரு கணமும் நிற்பதில்லை. அகங்காரம் ஓரளவிற்கு குறைவது ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்பும் மனிதனுக்கு அடிப்படை தேவை. வெளியில் போலியாக காட்டப்படும் பணிவு தேவையல்ல. மாறாக தமது தெய்வீகத்தன்மையின் மீது உள்ள நம்பிக்கையால் ஏற்படும் உயர்ந்த தன்னடக்கமே தேவை. இறைவனிடம் தன்னையே அர்ப்பணிக்கும் மனநிலை, பற்றற்ற தன்மை, மற்றவர்கள் நம்மை திருத்துவதை ஏற்கும் மனப்பக்குவம், இவை இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கை மிகவும் கடினம். அதாவது நம்மை பற்றியும் உலகத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் நாம் கொண்டுள்ள நமது கண்ணோட்டத்தில் ஒரு முழு மாற்றத்தை கொண்டு வர நாம் முயற்சி செய்ய வேண்டும்.